ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு இல்லை. பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என குடிமைப்பொருள் நுகர்வோர் விவகாரங்கள் துறை விளக்கம். புதுச்சேரியில் உணவகங்களுக்கு வணிக சிலிண்டர்கள் விநியோகம் நிறுத்தம். 1800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சிலிண்டர்கள் தற்போது 5000 ரூபாய்க்கு விலை உயர்வு. ஆன்லைன் வர்த்தகம் மூலம் அதிகம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு 21 லட்சத்தை இழந்த பெண். புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை தீவிர விசாரணை. பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவிய தகவல். புதுச்சேரியின் அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்த வாகன ஓட்டிகள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்கள் போதிய அளவு இருப்பு உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி முழுவதும் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அங்கீகரிக்கப்படாத தகவல்கள் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எண்ணெய் நிறுவனங்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும், வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகத்தில் எந்த தடையும் இல்லை என்றும், நுகர்வோர்களுக்கு வழக்கம் போல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்கள் போதிய இருப்பு உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சகம் எரிவாயு சிலிண்டர்கள் வீட்டு பயன்பாட்டிற்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளதாகவும், வேறு நோக்கங்களுக்காக மாற்றி பயன்படுத்துவது உறுதி செய்யப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் சிலிண்டர் பற்றாக்குறை குறித்து பதற்றம் அடைய வேண்டாம் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொய்யான தவறான தகவல்கள் பரப்பும் நபர்கள் மீது சம்பந்தப்பட்ட சட்டங்களின் கீழ் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் 1800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வணிக சிலிண்டர்கள் தற்போது 5000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஈரான் மீதான போர் காரணமாக இந்தியாவில் பெட்ரோலிய பொருட்கள் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனவே வணிக நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் கேஸ் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலும் சில விநியோகஸ்தர்கள் தட்டுப்பாடு காரணமாக வணிக சிலிண்டர் விநியோகத்தை முற்றிலுமாக நிறுத்தியுள்ளனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் 800க்கும் மேற்பட்ட உணவகங்கள், 1000க்கும் மேற்பட்ட டீ கடைகள் உள்ளன. இந்த ஹோட்டல் மற்றும் டீ கடைகளில் 10,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த உணவகங்களுக்கு வழங்கப்பட்ட வணிக சிலிண்டர்கள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. எனவே ஒரு சில தனியார் நிறுவனங்கள் வழக்கமாக 1800 ரூபாய்க்கு விற்பனை செய்த வணிக சிலிண்டரை கடந்த 11ஆம் தேதி 5000த்திற்கு விற்பனை செய்தது. அவர்கள் தங்களிடம் உள்ள இருப்பை மினி லாரி மூலம் ஒவ்வொரு உணவகமாக எடுத்து சென்று விற்பனை செய்து வருகின்றனர். இதை உணவக உரிமையாளர்கள் போட்டி போட்டு வாங்கி இருப்பு வைத்துக் கொண்டனர். இதேபோல் கேஸ் தட்டுப்பாடு காரணமாக சில உணவகங்களில் விறகு அடுப்பில் சமைக்க தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி புத்சு வீதி, அண்ணா வீதி, காமராஜர் சாலையில் உள்ள சில உணவகங்களில் மதிய உணவு விறகடுப்பின் மூலம் தயாரிக்கப்பட்டது. இதனால் பல இடங்களில் விறகுகள் விற்பனை சூடுபிடித்துள்ளது. சில உணவக உரிமையாளர்கள் தற்போதே விறகுகளை வாங்கி இருப்பு வைக்க தொடங்கியுள்ளனர். இன்னும் சில தினங்களில் விறகுகளின் விலையும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ளது.
ஆன்லைன் வர்த்தகம் மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறி பெண்ணிடம் 21 லட்சத்திற்கும் மேல் மோசடி செய்யப்பட்டது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. புதுச்சேரி சாரம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் டெலகிராம் குரூப்பில் இணைக்கப்பட்டார். அதில் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கு அவர் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து ஆன்லைன் வர்த்தகம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அவருக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து மர்ம நபர்கள் செயலி மூலம் ஆன்லைன் வர்த்தகம் செய்யும்படி கூறியுள்ளனர். உடனடியாக அவர் 5000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். அதில் அவருக்கு 3000 ரூபாய் லாபம் கிடைத்தது. இதையடுத்து பல்வேறு தவணைகளாக 21,63,764 ரூபாயை அவர் முதலீடு செய்தார். இதன் மூலம் கிடைத்த லாபத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயற்சி செய்தபோது முடியவில்லை. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த அவர் சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்தார். இதேபோல புதுச்சேரி முதலியார்பேட்டையைச் சேர்ந்தவர் போக்குவரத்து விதிகளை மீறியதாக போக்குவரத்து துறை சார்பில் அவருக்கு ஈச்சலான் அனுப்பியது போல 25,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் வெளியனூரைச் சேர்ந்தவர் ஆன்லைன் மூலம் துணிகள் வாங்க 2,000 ரூபாய் செலுத்தி மோசடி செய்யப்பட்டுள்ளார். ஒரே நாளில் 3 நபர்களிடம் 21,90,764 ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. புதுச்சேரியில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியதை அடுத்து அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் வாகன ஓட்டிகள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் போர் தொடுத்ததால் ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த போர் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் இதன் காரணமாக பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக உயரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் வணிக சிலிண்டர்கள் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஹோட்டல் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகளுக்கான சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் புதுச்சேரியில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நிலவுவதாக 11ஆம் தேதி மாலை சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின. இதையடுத்து புதுச்சேரி புசிவீதி, மறைமலையடிகள் சாலை, ஆம்பூர் சாலை, விழுப்புரம் சாலை, முதலியார்பேட்டை, தவளக்குப்பம், பாகூர், கன்னியகோவில் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் இரவு 9 மணிக்கு மேல் பெட்ரோல் டீசல் நிரப்ப ஏராளமானோர் அணிவகுத்து வந்தனர். பலர் கேன்களுடனும் குவிந்தனர். புதுச்சேரி மாநிலத்தை ஒட்டிய கடலூர் பகுதியைச் சேர்ந்தவர்களும் பெட்ரோல் நிரப்ப திரண்டு வந்தனர். அவர்கள் நீண்ட வரிசையில் நின்று பெட்ரோல் மற்றும் டீசல்களை வாகனங்களிலும் கேன்களிலும் நிரப்பி சென்றனர். இதனால் பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் பதற்றமான சூழல் காணப்பட்டது. இதுகுறித்து பெட்ரோல் விற்பனை நிலையத்தினரிடம் கேட்டபோது போதுமான அளவு இருப்பு உள்ளது என்றும் எனவே பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்றும் விளக்கமளித்தனர். தட்டுப்பாடு வராது சொல்றீங்க. ஆனா இங்க வரைக்கும் ஹோட்டல்ல நான் சுத்தி ஓட்டுறாரு. ஹோட்டல்லயே உங்களுக்கு நீங்க எல்லா ஹோட்டலும் போடுறன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் ஹோட்டல்ல எல்லாம் விறகு எடுப்பு பண்றாங்க. நானே வீட்டுக்கு நாளைக்கு விறகு எடுப்பு சிலிண்டர் புக் பண்ணா வரமாட்டேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பெட்ரோலும் நாளைக்கு நீங்க தட்டுப்பாடு சொன்னீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதே ஒரு சுச்சுவேஷன் தான் எல்லாரும் மிரண்டு போய் தான் பெட்ரோல் போட வந்துருக்காங்க. மற்றபடி ஒண்ணும் கிடையாது. பெட்ரோல் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, மத்திய அரசு சொல்றீங்க, மாநில அரசு சொல்றீங்க. ஆனா கண்டிப்பா பெட்ரோல் கிடைக்க தட்டுப்பாடு வரும்ன்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையால தான் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்காங்க. வரும், ஆனா வராதுன்ற கணக்கு வராதுன்றது வராது. டிஸ்டர்ப் பண்ணாங்க. நைட்டுக்கு ஒரு அட்டா ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம், எமர்ஜென்சி. அதுக்கோசரம் நாங்கள் சேஃபா இருக்கும். பெட்ரோல் பங்க் இது நேற்று வந்த வதந்தியால பொதுமக்கள் பயங்கரமா குழம்பி போயிட்டு இதனால பொதுமக்களை அலைக்கழிக்க கொடுத்தாங்க. அதனால இது ஒரு வதந்தி தான். நேற்று எங்கள் பெட்ரோல் பங்கில் டேங்க் பெட்ரோல் டீசல் எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. இன்னைய கண்டிஷனுக்கு இப்போதைக்கு பார்த்தா நேற்று நைட்டு ஃபுல்லாக ஓடிட்டு நேற்று நைட்டு மட்டும் 11,000 லிட்டருக்கு மேலே பெட்ரோல் ஓடிருக்கு எங்கள்கிட்ட. ஓடிட்டு இப்போ ட்ரை கண்டிஷன் வந்துருக்கு. ஆனால் லோடு நாங்கள் இன்னைக்கு போட்டோம். இன்னைக்கு லோடு அங்கே ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஃபில் ஆகிட்டு வர்றதுக்கு டைம் தான். அதுக்குள்ளே பெட்ரோல் தட்டுப்பாடெலாம் எதுவுமே இல்லை. இது வதந்தி. விலை ஏறப்போகுது, 250 ரூபா அளவுக்கு ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு வதந்தி கிளப்பி விட்டாங்க. அதனால பொதுமக்கள் தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஏதாவது இப்போதைக்கு அது மாதிரி ஆயிடுமோன்ற பயம் எல்லாருக்குமே இருக்கும். அதனால எல்லாரும் இந்த அளவுக்கு கும்பல் ரேஸ் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நைட்டு ஃபுல்லாக கண்டினியூவாக இடைவிடாமல் போட்டுட்டு தான் இருக்கிறோம். நைட்டுலாம் நாங்கள் எதுவுமே பெட்ரோல் பங்கு ஸ்டாப் பண்ணவும் இல்லை. எல்லாம் கண்டினியூவாக நடந்துட்டு தான் இருக்கு. பெட்ரோல் பங்கு தட்டுப்பாடு வர்றது இது வரைக்கும் எங்களுக்கு எந்த மெசேஜ் இல்லை, எந்த அறிகுறி எங்களுக்கு தெரியல.
போற அளவுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். கண்டிஷன்லாம் அவ்வளவுதான் இவ்வளவுதான் இல்லை, யார் எவ்வளவு கேட்டாலும் நாங்க அன்லிமிட்டட் போட்டுட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு இடையில எல்லாம் பாட்டில் அது இதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வண்டி ட்ரை ஆயிடுச்சு, அது பாட்டில் கேன்ல இருக்கும், ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி போட்டுருக்கோம். அவங்களுக்கு போட முடியாதுன்னு சொல்லவும் முடியல, ஏன்னா ட்ரை ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு நாங்க கண்ட்ரோல் பண்ணி போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆளுநர் மாளிகையில் வட மாநில மாணவர் அத்துமீறி நுழைந்த விவகாரத்தில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் கூண்டோடு ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி சட்டசபை அருகே ஆளுநர் அலுவலகம் அமைந்துள்ளது. 150 ஆண்டுகள் பழமையான இந்த கட்டிடம் பலகீனமாக இருந்ததால் கடற்கரை சாலையில் புதிதாக கட்டப்பட்ட கலாச்சார மையத்திற்கு ஆளுநர் மாளிகை தற்காலிகமாக மாற்றப்பட்டது. அங்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் 24 மணி நேரமும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே கடந்த 9ஆம் தேதி நள்ளிரவு மர்ம நபர் ஒருவர் மது போதையில் ஆளுநர் மாளிகை சுவரேறி குதித்து விருந்தினர் தங்கும் அறையில் படுத்து உறங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக காவலர்கள் அந்த வாலிபரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ஹர்திக் ஷா என்பதும் பெங்களூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பயின்று வருவதும் தெரியவந்தது. விபத்து வழக்கில் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த நண்பருக்கு துணையாக புதுச்சேரி வந்ததும் மது போதையில் ஆளுநர் மாளிகைக்குள் அத்துமீறி நுழைந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து முத்தியால்பேட்டை காவலர்கள் ஹர்திக் ஷா மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். சம்பவத்தை அடுத்து ஆளுநர் மாளிகையை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சம்பவத்தன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் கூண்டோடு ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் நெல் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை 12ஆம் தேதி வியாழக்கிழமை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் காரைக்கால், ஏனாம், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நெல், கரும்பு, பயிறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களுக்கு பண்ணை செலவினங்களை ஈடுகட்டும் விதமாக தொடர்ந்து விவசாயம் செய்ய ஊக்குவிக்கும் விதமாகவும் பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி கடந்த 2025ஆம் ஆண்டு சம்பா பருவத்தில் உயர் விளைச்சல் ரக நெற்பயிர் சாகுபடி செய்த 5098 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 5000 என்ற விகிதத்தில் 4,07,200 ரூபாய் ஊக்கத்தொகையும், அதே பருவத்தில் பாரம்பரிய நெல் ரகங்கள் சாகுபடி செய்த 296 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு 25,57,360 உற்பத்தி ஊக்கத்தொகையும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் 12ஆம் தேதி வியாழக்கிழமை நேரடியாக வரவு வைக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் விவசாயிகள் அனைவரும் வங்கிக் கணக்கில் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். முத்தியால்பேட்டை லட்சுமி ஹயகிரிவர் கோவிலில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக சிறப்பு சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகரில் அமைந்துள்ளது லட்சுமி ஹயகிரிவர் திருக்கோவில். இந்த கோவிலில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளின் கல்வி சிறக்கவும், தேர்வில் அதிக மதிப்பெண் பெறவும் லட்சுமி ஹயகிரிவ பெருமாளுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. இதையொட்டி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக காலை 10:30 மணிக்கு மாணவர்களின் பெயர், நட்சத்திரம், ராசி ஆகியவற்றை வைத்து சங்கல்பம் செய்து பூஜை நடைபெற்றது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் சகஸ்ரநாம அர்ச்சனையில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு சகஸ்ரநாம புத்தகம், பேனா, தேன் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ வேதாக சம்பிரக்ஷண லட்சுமி சரஸ்மாதி ட்ரஸ்ட் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதியில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற மகளிர் ஆலோசனைக் கூட்டத்தில் ஐஜி பிரபாதேவி கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் சமூக சேவைகள் மற்றும் மகளிர் முன்னேற்றம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஐஜி பிரபாதேவி தலைமையில் நடைபெற்றது.
இதில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு சமூக நலத்திட்டங்கள், மகளிர் முன்னேற்றம் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான சேவைகள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் சமூக சேவைகள் மூலம் மகளிர்களின் முன்னேற்றத்தை எவ்வாறு மேம்படுத்துவது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அதேபோல வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்களிப்பின் முக்கியத்துவம் குறித்து மகளிர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டன. ஆலோசனைக் கூட்டத்தில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்ந்த நிர்வாகிகள், மகளிர் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,870 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,870 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.